அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சரோஜினி தலைமை உரையாற்றினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சிறப்புரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை போதை விழிப்புணர்வு அதிகாரி ஆசிரியர் ஆண்டனி ஆனந்தராஜ் செய்திருந்தார். விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆசிரியர் சச்சிந்தராஜ் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் ஊசுடு தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அமைப்பு தேர்தல் பயிற்சி முகாம் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் தலைமையில் மாவட்ட தலைவர் அனிதா முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன், மாவட்ட தேர்தல் இணை அதிகாரி ஆனந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், மாவட்ட செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி கிளை தலைவர்கள், அணி தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழா மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு மண்ணாபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூரில் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 124வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விழாக்குழு சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். மரக்காணம் ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் அன்னாபிஷேகம் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன், மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதேபோல் ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜை நடைபெற்றது. இதில் மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அன்னாபிஷேக அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரிகள் செய்திருந்தனர்.
முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் சுதான நகர் செல்வ விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. செல்வபுரீஸ்வரர் லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம், அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் கவுண்டன்பாளையம் ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. மேலும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் முழுவதும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அன்னாபிஷேக விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் லூர்து அன்னை மாதா கோவில் வளாகத்தில் பன்னாட்டு அரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் லயன்ஸ் ஆரோக்கியதாஸ் தலைமை தாங்க, முன்னாள் ஆளுநர் லயன்ஸ் செல்வகாந்தி முன்னிலை வகித்தார். இந்த மருத்துவ முகாமில் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்ணில் புரை, பூ விடுதல், நீரழுத்தம், ஒற்றை தலைவலி ஆகிய மருத்துவமும், MVR மருத்துவ மையம் சார்பில் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனையும், தன்வந்திரி பல் மருத்துவமனை சார்பில் பல்வலி, பல் கூச்சம், வாய் துர்நாற்றம், பல் சீரமைப்பு, பற்களில் பரிசோதனையும், செக்யூர் கேன்சர் கேர் சார்பில் புற்றுநோய் பற்றிய ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. முகாமில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லயன்ஸ் கூப்பன் செய்திருந்தார். கேரள மாநிலத்தில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கார்த்திகை மாதம் முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து ஒரு மண்டலம் விரதமிருந்து சபரிமலை செல்வர். அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளை ஒட்டி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரண கோஷமிட்டு குருசாமி அர்ஜுனன் சுவாமிகளின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர். முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். வில்லியனூர் பெரிய கோவில் தேரடை அருகில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் வில்லியனூர் கிளை சார்பில் கார்த்திகை மாத தொடக்கத்தினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் கிளை தலைவர் ஏகாம்பரம், கண்ணபிரான், கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் மாநில நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமானத்தம்,
ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், பொறையூர் மற்றும் கோபாலன்கடை பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு உட்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு இலவச அரிசி மற்றும் இலவச சர்க்கரையை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார், பாஜக பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுதாகர், நியாய விலை கடை ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குயவர்பாளையம் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் வாரிய தலைவர் டாக்டர் கணேஷ், துணைத் தலைவர் சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா, நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் மற்றும் அபிராமி உடனுரை அமிர்த கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஞான கும்பம் விழா புதுச்சேரியில் இந்த மாதம் 21 to 23 வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் புதுச்சேரி அரசு இணைந்து நடத்துகிறது என்றார். இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதே இதனுடைய நோக்கம் என்று கூறிய அமைச்சர் நமச்சிவாயம், இதன் மூலமாக நம்முடைய நவீன கல்வி பண்பாடு, இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடுகின்ற நிகழ்வாக ஞானகும்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சிறப்பு பேருந்து இயக்கப்படுவது போல் கல்லூரி மாணவர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், முத்தியால்பேட்டையில் மழைநீர் புகுந்த அரசு பள்ளியை புதுப்பிக்க வருகிற 22ஆம் தேதி டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் டெண்டர் வைத்து அரசு பள்ளி புதுப்பிக்கப்படும் என்றார். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தினம், தேசிய பத்திரிகையாளர் தினம். தேசிய பத்திரிகையாளர் தினத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய புதுவை மாநிலத்தில் தேசிய ஞானகும்பம் 2020-24 என்ற நிகழ்வானது நவம்பர் 21 to 23 வரையிலே 3 நாட்கள் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பள்ளியில பயிலுகின்ற மாணவருக்கு அந்த இலவச பேருந்து நம்ம விட்டுருக்குறோம். இப்போ கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பேருந்தில் போறாங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எங்களுக்கும் வேணும், தனியாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அரசுடைய பரிசீலனை இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் வெகு விரைவாக அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கோம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மக்களை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா அரசு ஏமாற்றி வருகிறது. சில இடங்களில் வழங்கிய அரிசியும் தரமற்றதாக உள்ளது. இதில் மிகப்பெரிய அளவில் கையூட்டு பெறப்பட்டுள்ளது. எம்எல்ஏ சிவசங்கரனை ரவுடி ராமு மிரட்டியுள்ளார். அவரை காவல்துறை கைது செய்யவில்லை. அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கின்றனர். நான் முதல்வராக இருந்தபோது 13 ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தேன். அமைச்சர் நமச்சிவாயம் எங்கள் ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் இருந்தது போல் பேசுகிறார். பல முக்கிய துறைகளை வகுத்து பதவி சுகம் அனுபவித்த நமச்சிவாயம் காங்கிரஸ் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என கூறுகிறார். அப்போது ஏன் அவர் இதை எதிர்க்கவில்லை? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே செல்லவில்லை. ஆயுள் தண்டனை கைதி ஒருவரை விடுதலை செய்ய நமச்சிவாயம் என்னிடம் சிபாரிசு கேட்டார். அவரை விடுதலை செய்ய முடியாது என உறுதியாக நான் கூறினேன். நமச்சிவாயம் என்னை பற்றியும்
ஆட்சியை பற்றியும் விமர்சித்தால் அவர் எந்த ரவுடிக்காக பரிந்துரை செய்தார் என பொதுமக்களிடம் பகிரங்கமாக தெரிவிப்பேன். தனது சொத்தை காப்பாற்ற பாஜகவில் சேர்ந்து அமைச்சரான நமச்சிவாயம் நாவடக்கத்துடன் பேச வேண்டும். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் தான் காரணம். இது புதுச்சேரி மக்களுக்கு தெரியும். புதுச்சேரியிலும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்து 3.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இதுவரை மாநில அந்தஸ்து சம்பந்தமாக மத்திய அரசு கைவிரித்து விட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதுதான், அதற்காகத்தான் புதுச்சேரியில் நாங்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் அதானியிடம் பேரம் பேசி மின்சார விநியோகத்தை அவரிடம் ஒப்படைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் நாங்கள் புதுச்சேரியில் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று கபட நாடகம் ஆடுகிறார். உருளையன்பேட்டை தொகுதி சஞ்சய் காந்தி நகரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை தனியார் உணவகம் எதிரே அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் உடனுரை கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதன்மை முதல்வர், நிறுவனர் கலைமாமணி சரோஜா பாபு, இயக்குனர் முதல்வர் மதிவாணன் ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். மழலையர் பிரிவு மழலைகள் கணபதி, முருகப்பெருமான், கண்ணன் போன்ற தெய்வங்களின் உருவில் வந்து காட்சியளித்தனர். கல்வியிலும் மற்ற செயல்பாடுகளிலும் தனித்திறன் கொண்டு செயலாற்றும் 4 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பொன்னாடை, பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்து பாராட்டு பெற்றனர். மாணவர் ஆசிரியைகள் நடனம் ஆடி மாணவ செல்வங்களை மகிழ்வித்தனர். இறுதியாக மாணவர்களுக்கு இனிப்பு வழங்க விழா நிறைவு பெற்றது. இதேபோல் மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஞானசம்பந்தம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவர்களின் தனிப்பாடல், குழு நடனம், சிலம்பு சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. மேலும் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகள் வழங்கிய மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானசம்பந்தம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தீவனம் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழாவை முன்னிட்டு
லிங்க வடிவமான மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பச்சரிசியால் தயார் செய்யப்பட்ட சாதத்தை ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் திருமேனி முழுவதும் சாத்தப்பட்டு காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதேபோல் ரட்டனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய அன்னாபிஷேக விழாவை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிடங்கல் ஸ்ரீ அன்பநாயக ஈஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக விழா. ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழாவை முன்னிட்டு மூலவர் அன்பநாயக ஈஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் ஈஸ்வரருக்கு பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் அன்னத்தால் செய்யப்பட்ட சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து ஈஸ்வரருக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் சுயம்பு வீரப்ப ஐயனார் சுவாமிக்கு பசும்பால், இளநீர், கரும்பு சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், வில்வ இலை, மாப்பொடி, மஞ்சள், திருமஞ்சனப்பொடி, தேன், பசும் நெய், பழச்சாறு, வெள்ளம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தது. ஐப்பசி பௌர்ணமியில் அன்னபூரணிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும். நிறைவாக அன்னத்தால் அன்னாபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. सर्व